அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பிரார்த்தனை எப்படி செய்வதுன்னு பார்ப்போமே. சீடன் ஒருவன் ஆசிரமத்தின் முன் மரக்கன்று ஒன்றை நட்டுவிட்டு, ஆண்டவனே, இம்மரக்கன்று சீக்கிரம் வளர வேண்டும், எனவே நிறைய மழை பெய்ய வேண்டும் என்று வேண்டினான். அவ்வாறே மழை அதிகமாக பெய்தது. ஊறிப்போன மரக்கன்று அழுகி போய்விடுமோ என்று பயந்த சீடன், இறைவா, மழையை நிறுத்தி நல்ல வெயில் அடிக்கும்படி செய் என்று வேண்டினான். அப்படியே வெயில் அடித்ததில் செடி வாட ஆரம்பித்தது. பதறிப்போன சீடன், வெயிலும் வேண்டாம், மழையும் வேண்டாம், பனி பொழிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தான். வெப்பம் அடிக்கடி மாறியதுனால, அந்த சீதோஷண நிலை அடிக்கடி மாறியதால தாக்கு பிடிக்க முடியாமல் அந்த செடி பட்டு போனது. இறைவனுக்கு கருணையே இல்லை என குருவிடம் முறையிட்டான் சீடன். எல்லாம் கேட்ட பின் குரு சொன்னார், தன் படைப்பில் எதற்கு எப்போது என்ன தேவை என்பது இறைவனுக்கு தெரியும். சுயநலத்திற்காக அதனை மாற்ற நினைத்து வேண்டினால் இப்படித்தான் ஆகும் என்று குரு சொன்னார். உடனே சீடன் மற்றொரு மரக்கன்றை நட்டுவிட்டு, இறைவா, இதை நீயே பார்த்துக்கொள் என வேண்ட ஆரம்பித்தான். இப்படித்தான் நம்ம எல்லாம் தேவையில்லாத விஷயங்களை போய் வேண்டிக்கிறது கடவுள்கிட்ட. அப்புறம் அது நம்மளுக்கு நடந்துட்டாக்கா ஒரு குறிப்பிட்ட காலம் ஆனோடனே அதுவே நம்மளுக்கு ஏன்டா இது கிடச்சிச்சு அப்படின்னு மனவேதனைப்படுறது. அப்படிலாம் இல்லாமல் நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை நல்லா சரிவர செய்து நியாயத்தோட தர்ம வழியில் நடந்து இறைபக்தியோடு இருந்தோம் என்றால் நமக்கு என்ன எது எப்போ தேவையோ அது கணக்காக நம்ம கைக்கு கிடைக்கும். ஆனால் உழைப்பு கட்டாயமாக எல்லோருக்கும் இருக்க வேண்டும். ஒரு காரியத்திற்காக நம்ம முயற்சி செய்வது கட்டாய அவசியம். முயற்சியை பார்த்துட்டு இறைவன் நமக்கு அதை கொடுக்க வேண்டியதை அவர் தக்க காலத்தில் கொடுப்பாரு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நன்றி, வணக்கம்.